தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். ரோமையர் 3:22. நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை இன்று எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நம் எல்லோரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்று நம்முடைய வாழ்வை எவ்வளவு தாங்கக்கூடியதாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று நாம் உணர்ந்து அறிக்கையிடுகின்ற பொழுது வாழ்வு உருமாற்றம் பெறுகிறது. இதைத்தான் ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இப்படி நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையை கட்டுகின்ற பொழுது யாதொன்றும் நம்மை அசைக்க முடியாது. இந்த நிலையில்தான் ஆண்டவர் நம்மை அவருக்கு ஏற்புடையவராக உருமாற்றுகிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் உம்மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உம்மீது பற்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் பொருட்டு நீர் என்னுடைய எல்லாவிதமான பாவங்களிலிருந்தும் என்னை கழுவுகின்றீர். என்னை மீட்பதற்கான வழியை நீரே தொடங்கி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் உம்மீது கட்டுகின்ற இந்த எளிய நம்பிக்கையின் பொருட்டு என்னுடைய வாழ்வு எளிமையான முறையில் சிறிது சிறிதாய் ஆசீர்வாதத்தின் பாதையிலே தொடர்ந்து பயணிக்கட்டும். நான் நம்பிக்கையை கட்டுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதத்தில் கட்டப்படுகிறது என்கின்ற நிலையில் நான் உருமாற்றம் பெறுவேனாக, நான் உருவாக்கப்படுவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.